நமச்சிவாய. நமது உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற சர்வதேச மாநில மாவட்ட மாநகர தொகுதி நகர ஒன்றிய பகுதியில் உள்ளிட்ட அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பு ஆன்மீக உறவுகளுக்கும் உங்கள் நிறுவன தலைவர் அன்பு கலந்த வணக்கங்களை என்போடு தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நமது உலகளாகிய அங்கங்கே இருக்கின்ற நமது இந்திய குடிமக்களுக்கும் பல நாடுகளில் இங்கிருந்து அங்கே தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் சென்று பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்துத்துவம் கொண்ட நமது தேசிய உறவுகளே அனைவருக்கும், மற்றும் என்னுடன் இணைந்து பணியாற்றுகின்ற இந்த அமைப்பில் உள்ள ஆடிட்டிங், டேக்ஸ் மற்றும் உளவுத்துறை, ஊடகத்துறை, காவல்துறை, கண்காணிப்பு துறை இப்படி உள்ள அனைத்து உறவுகளுக்கும் இனிய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நான் அன்புடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நாள் எதனால் நாங்கள் என் அன்பு உறவுகளிடம் நான் பேசுகிறோம்னா சொன்னால், இந்த சுதந்திரம் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஒரு வரலாற்றின் அடிப்படையில் முன்னோர்கள் விரும்பி ஆசைப்பட்டு எங்களுக்கு சோறு தண்ணி கூட வேணாம், எங்களுக்கு உணவே வேணாம், நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் உடை அணிந்து எங்களுடைய சொந்த தொழில் ரீதியாக நாங்கள் தனியாக நாங்கள் பண்ணணும், அரசியல் அமைப்பை நாங்கள் தனியாக எங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கணும்னு சொல்லிட்டு போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதாவது முன்னொரு காலத்தில் 1947க்கு முன்னாடி ஆண்டுக்கு முன்னாடி நமது மகாத்மா காந்தி, வல்லபால் பட்டேல், கப்பலோட்டிய தமிழர், வ.உ. சிதம்பரனார், பாரதியார், பாரதிதாசன் இப்படிப்பட்ட தியாகிகள், சுபாஷ் சந்திர போஸ், கொடிகாத்த குமரன் இப்படிப்பட்ட தியாக செம்மல்கள் அனைவரும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக ரத்தத்தையே உயிரை இழந்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நமக்கு சுதந்திரமாக வாழ வழிவகை செய்து கொடுத்த அந்த தியாக செம்மல்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதாவது மனிதனாக நலமாக தன் உரிமை, தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய வழிமுறையில் தனித்து உரிமை, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எங்களுக்கு உரிமை உண்டு, அடுத்தவர்கள் நாங்கள் அடிமை இல்லாமல் நாங்கள் சுதந்திரமாக சுதந்திர தத்துவத்தோடு வாழணும் என்ற குடியுரிமை வாங்கி தந்த முன்னோர்களுக்கும் நான் இந்த நேரம் மட்டுமல்ல எந்த நேரமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மேலும் எனது அன்பு உறவுகள் நான் வாழ்த்து தெரிவித்த அனைத்து உறவுகளும் நமது சுதந்திர இந்த திருநாளில், இந்த நன்னாளில் இந்த முன்னோர்களை தியாகம் செய்த இன்னைக்கு நம்ம அழகாக நம்ம வல்ல உடை அணிந்து சுத்தமாக நம்ம தனியாக போகிறோம், நமக்குன்னு உரிமை எடுக்கிறோம், நமக்குன்னு சட்டத்தை வகுக்கிறோம், நமக்குன்னு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சு நம்மளுடைய சுதந்திரமாக தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பெற்று தந்த அந்த முன்னோர்களுக்கு என்றைக்கும் நன்றி செலுத்துகின்ற அடிப்படையில் நாம் அனைவரும் வாழணும் என்ற அடிப்படையில் நான் அனைவருக்கும் நன்றி கூறி அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைய வேண்டும் என்று என் அப்பன் சிவபெருமான் சத்திரம் நான் பொற்பாதங்கள் வைத்து நான் வேண்டி அனைவருக்கும் மீண்டும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் நிறுவன தலைவர் என்.சி. சீனிவாசன். நமச்சிவாய.